கடவுள் சிஎம் சார் என்ன எது வேணா பண்ணிக்கலாம் ஆபீசர் மக்களை எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனாலதான் இவ்வளவு காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து இல்ல முடிஞ்ச அனைத்து கைது பண்ணிட்டு பாருங்க, நிர்வாகிகள் எதுவும் பண்ணாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல. இவ்வளவு பெரிய நாங்க இதுல ஒரு லிமிட்டுக்கு மேல இப்ப சொல்ல முடியாது. விசாரணை கமிஷன் விசாரணை கமிஷன் போட்டிருக்கிற பொழுது எந்த ஒரு கருத்தையும் சொன்னால் அந்த கருத்தை அந்த விசாரணை கமிஷனுடைய விசாரணைக்கு ஒரு சின்ன இடையூறாக வரும் என்பது ஒரு நடைமுறையில இருக்கிற சூழ்நிலை. சொல்றேன் இது இந்த சூழ்நிலை. அடுத்தது எதுவுமே பண்ணாம இருந்திருந்தா உங்க கேள்வி என்னவா இருந்திருக்கும்? இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட மனசாட்சியோட இருக்கிற நண்பர்கிட்ட நான் கேட்கிறேன், இந்த சம்பவம் காதுக்கு வந்த உடனே அவர் தலைவர் தளபதி அவர்கள் துடித்து போய் விட்டார் என்று உங்களுக்கு தெரியும். அப்ப யார் கூட்டம்னு பார்த்தாரா? அங்க போய் இறந்தது பெருந்தகவே ஒரு சம்பந்தப்பட்ட கட்சிக்கு ஒட்டி இருக்கிறதுன்னு நினைச்சாரா? அதெல்லாம் நினைக்கல. உடனடியா அங்கிருந்து என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு அத்தனை அதிகாரிகளுக்கும் பேசுறாரு. பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பேசுறாரு. அங்கிருந்து போலீஸ்க்கு எல்லாத்தையும் அனுப்புறாரு. அது அல்லாம டாக்டர்ஸ் எல்லாத்தையும் டைவர்ட் பண்றாங்க. எல்லா டாக்டர்ஸும் பண்றாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுன்னா கூட அதையும் நம்மளே கவனிச்சுக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. அது மட்டும் இல்ல, அவர் அங்க இருந்து உத்தரவு போன்ல போட்டு இருந்திருக்கலாம். ஆனா உடனே செக்ரட்டரியேட் போடுறாரு. அது ஒரு அன்டைம். அந்த டைம்ல செக்ரட்டரியேட் போய் சீஃப் செக்ரட்டரி மேல் கொண்டு எல்லா செக்ரட்டரியும் வர வச்சு அவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்க ஒவ்வொன்றும் இந்த வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாருமே கவனிக்கல. அப்போ ஒரு மனுஷனுக்கு எப்படி வேலை செய்யலாம்னு தோணும்? இதெல்லாம் கவனிச்சு தப்போ ரைட், அவனுக்கு ஒரு தப்பு கூட கண்டுபிடிச்சு சொல்லலாம். அவ்வளவு அக்கறை எடுத்தார். அடுத்த நாள் காலையில நான் போய் கரூர் பாக்குறேன்னு சொன்னாரு. ஆனா அவர்னால் அங்க இருக்க முடியல. உடனே கிளம்பினார். நைட் கிளம்பி அத்தனை பேர்த்தையும் போய் பார்த்துட்டு 10 லட்சம் ரூபாய் உடனடியா அறிவிச்சார். யார் பண்ணுவாங்க? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அது அறிவிச்சது மட்டுமில்ல, உடனே கொடுக்க சொல்லிட்டு இப்ப நாங்கெல்லாம் அந்த ஒரு மீட்டிங் 5000 பேர் நடந்தா கூட 500 போலீஸ் 1000 போலீஸ் நிற்கிறாங்க. ஆனா இப்ப எதிர்கட்சிகள் யாரும் ஏடிஎம்கே ஆகட்டும் தமிழகத்துக்கு யார நிகழ்ச்சி நடத்தினாலும் அவங்களுக்கு போதுமான போலீஸ் பாதுகாப்பு சொல்லி எடப்பாடி பட்டு நான் சொல்றேன். 500 போலீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. சில கூட்டங்கள்ல 250 300 அப்படிதான் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு 500 போலீஸ். அது மட்டுமல்ல, போலீஸ் சொன்னதை கேட்டாங்களா? உங்க மனசாட்சி நீங்க தொடுங்க. போலீஸ் சொன்னதை கேட்டாங்களா? இது ஏதோ ஒரு விளையாட்டான சம்பவம் இல்லை, ஒரு கடுமையான சம்பவம். 41 குடும்பம் வீணா போயிருக்கு. இந்த சம்பவத்தை நம்ம டைவர்ட் பண்ணிட்டு போனோம்னா மறுபடியும் எப்படி திருத்திக்கிறது? நாங்களே கூட அதுல பாடம் படிக்கணும்னு இருக்கோம். நம்ம எப்படி அதை திருத்திக்கிறது? இதை டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா அவங்க போலீஸ்ல அவ்வளவு அக்கறை எடுத்துட்டு பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்திருக்கீங்க, ஒரு போலீஸ்காரரு துணியை வச்சு மயக்கம் போட்டவரை எந்த போலீஸ் பண்ணுவாங்க? அப்ப அவங்க மனசுல நம்ம மதிக்கல, மிஷின் அவங்க. இதுக்கெல்லாம் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி வேலை செய்யலாம்னு இருக்கோம். போறோம், கையை நீட்டி நிக்கிறோம், தாண்டிட்டு போனோம்னா போயிட்டு போறாங்கன்னு விட்டுறதா? அவங்க வரிசையா நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த இடம் காலியா இருக்குது. இது வருகிற பொழுது அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அடுத்தது நாமக்கல்லையும் லேட்டு, சென்னையிலயும் லேட்டு, நாமக்கல் லேட்டு. வந்தோடனே அவரு விஜய் போலீஸ பாராட்டி தான் பேசியிருக்காரு. நாமக்கல்லையும் சில பேர் மயக்கம் போட்டாங்கிறாங்க. அப்புறம் இங்க வருகிற பொழுது அங்கங்க இருட்டாயிடுச்சு. அங்கங்க நின்று பண்ணிருந்தேன்னா இந்த இடத்துல நின்றுனாக்க இங்க இருக்கிறவங்க இங்கேயே இருப்பாங்க. இங்க இருக்கிறவங்க பார்க்க முடியல, அதனால பின்னாடி ரெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் விசாரணை இருக்கிறதுனால இதெல்லாம் நாங்க டீட்டெயிலா சொல்ல முடியும். கேட்கிறேன், மயக்கம் போட்டு விளையாடுறாங்க. அவர் வரும்போதே அந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. ஏறத்தாழ 8 மணி நேரம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம நிக்கிறாங்க. வர்றவங்க ஒரு சின்ன பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கக்கூடாது. கூட்டமே இல்லைனாலும் பரவாயில்ல, வர்றவங்க பாதுகாப்பா போகணுங்கிறதுல எப்பவுமே திமுக அக்கறையா இருந்திருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.